வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 3ல் நமக்கு புதுவை வளர்த்த தமிழ்ங்கிற உரைநடை பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இயல் 3ல் இருக்க கவிதைக்கு நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம், இயல் 2ம் போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்து எழுத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, குயில்பாட்டு நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் யார்னா பாரதியார். ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, தமிழுக்கும் அமுதென்று பேர் என பாடியவர் டேஸ். ஆன்சர் பாரதிதாசன். அடுத்து மூன்றாவது, பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என பாடியவர் டேஸ். ஆன்சர் வாணிதாசன். அவன் ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து நான்காவது, பாட்டி சேர்த்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்து ஐந்தாவது, 3 கூட்டல் தமிழ் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் முத்தமிழ். அடுத்து நமக்கு பொறுத்துவ கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பாரதிதாசனுக்கு என்னதுன்னா இருண்ட வீடு. அடுத்து தமிழ் ஒளி, அதுக்கு ஆன்சர் மாதவி காவியம். மூன்றாவது, பாரதியார், அதற்கான ஆன்சர் பாஞ்சாலி சபதம். நான்காவதுக்கு வாணிதாசனுக்கான ஆன்சர் கொடிமுல்லை. அடுத்து திருமுருகனுக்கு ஆன்சர் பாவலர் பண்ணை. பாவலர் பண்ணை. அடுத்து வினாக்களுக்கு இடையிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் நமக்கு 39ஆம் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம 39ஆம் பக்கம், அதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். 39ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு பாரதிதாசன் சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. இல்லையம்மான்னு சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது. அதில் 3வது லைன் பாருங்கள், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, அந்த 3 மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கு மேலே யாழினி இருக்கா, அதுக்கு மேலே ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பாரதிதாசன் அந்த படம் போட்டிருக்காங்களா, அதுக்கு சைடில் லாஸ்ட்லேருந்து 3வது லைன் பாருங்கள், பாரதியார் மீதின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த லைன் அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. அதிலிருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும், பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர், அதனால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர், அந்த கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் ஆன்சர் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்தது வானம் வசப்படும் என்னும் நூலாகும். பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்தது, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்தது அது வரைக்கும் எழுதிட்டு நான் சைடில் எழுதியிருக்க பாருங்கள், வானம் வசப்படும் என்னும் நூலாகும். அவ்வளோதான், அதை மட்டும் எழுதிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினாக்கான ஆன்சர் புக்கில் இல்லை, நான் ஆன்சர் காமிச்சிருக்கேன். அதை இது நம்ம பேசுகிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எந்த கவிஞர் பிடிக்குமோ அதை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நமக்கு அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, பாடப்பகுதி கொடுத்து அதுக்கு கீழே சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வண்ணம் இடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. நமக்கு மேலே ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்களா, அதில் நமக்கு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன செய்யணும், அதை மட்டும் எடுத்து எழுதணும். அவ்வளோதான். பாரதியார், புதுவையில் கண்ணன் பாட்டு, எட்டயபுரத்தில் பாஞ்சாலி சபதம், படைத்தளித்தார் விடுதலை, குயில் பாட்டு பெருமைப்படுத்தும். இந்த 6மே வரும். அந்த 6 என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மேலே ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்களே, அது ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும், நம்ம அதை படித்து நம்ம சொந்த நடையில் ஒரு 2 வார்த்தையில் எழுத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. பாரதியார் புதுவையில் தங்கியிருந்த காலத்தில் பாஞ்சாலி சபதம் போன்ற 30 காவியங்களை படைத்ததால் அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் அப்படி சொல்லி நம்ம எழுதுகிற மாதிரி இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.